ஐயோ பாவம்! பேருந்துக்காக காத்து கொண்டிருந்த தாயும் மகளும் திடீரென யமனாக வந்து மோதிய கார். சம்பவ இடத்திலேயே போன 2 உயிர். அம்மாவுக்கு என்ன ஆச்சு என கேட்டுக்கொண்டே படுகாயத்துடன் மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்ட மகள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கம்மாபுரம் கீணனூர் கிராமத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் அந்த தாய் செல்வியும் மகள் அருகாமையில் செந்தில்குமார் என்பவர் உட்பட சிலரும் பேருந்துக்காக காத்து கொண்டு நின்று கொண்டிருந்தனர். கார் ஒன்று ஓட்டுநர் உட்பட 5 பேருடன் சிதம்பரம் நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென அந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இடதுபுறமாக செல்ல வேண்டிய கார் திடீரென வலதுபுறத்தில் வந்து பேருந்துக்காக காத்து கொண்டிருந்த 3 பேர் மீதும் மோதியது. விபத்தில் செந்தில்குமார் செல்வி இருவரும் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். செல்வியின் மகள் பலத்த காயமடைந்து விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த பகுதியில் தொடர் விபத்து நடப்பதாக கூறி உயிரிழந்தவர்களை ஏற்றிச் செல்ல வந்த ஆம்புலன்ஸை ஏற்ற விடாமல் தடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனால் விருதாச்சலம் சிதம்பரம் சாலையில் சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட தகவல் அறிந்து வந்த விருதாச்சலம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்பகுதிக்கு விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் உதயகுமாரும் நேரில் வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கல்லையே செய்தனர். அதிகாரிகளிடம் அந்த பகுதியில் மின் விளக்கு அமைக்க வேண்டும், வேக தடை அமைக்க வேண்டும், அந்த சாலையில் இருபுறமும் இரும்பு கம்பி வேலி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர்.